இன்றைக்கி என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அத்தைங்களுக்கெலாம் வேலை வந்துருச்சுன்னு சொன்னாங்க. உடனே சொல்லிட்டேன், என்ன வீட்டில் விசேஷமான்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது தான். ஏன்னா நம்ம குழந்தைங்கள பார்க்கும்போது நமக்கே நிறைய சேஞ்சஸ் தெரியும்ல, சீக்கிரமாகவே அவங்க பெரிய பொண்ணு ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தோம். பெரிய பொண்ணும் ஆயிட்டாங்க, ஃப்ரெண்டோட பொண்ணு. அதனால உடனே கிளம்பி போய் அன்றைக்கே தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லி தட்டு வரிசைலாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து தட்டு வரிசை வச்சு அத்தை மாமாவா எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்தது. இங்கே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் யார் பொண்ணு பெரிய பொண்ணானாலுமே இங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தாய் மாமா அத்தையா வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து நான் குழந்தைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு கொண்டு போகலாம், 5th டே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுருந்தேங்க. அவங்க இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் வெஜிடேரியனாகவே வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு டின்னருக்கு வந்து வெஜ் பக்கோடா, சட்னி, பூரி மசாலா, அப்புறம் வந்து தீபாவளிக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த அப்பம், கார சட்னி, பணியாரம் அதெல்லாம் தாங்க பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உளுந்த லட்டு பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் 5 நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் பண்ண முடிஞ்சுது. அதையும் செஞ்சு கொண்டு போயாச்சு.